டுடேஸ் மாஸ் திறக்கமே ஆரத்தி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் ஓபிஎஸ் இபிஎஸ் இணைப்புக்கு அப்புறம் ஒரு நபர் கட்சியிலேருந்து நீக்கப்படுறாருன்னா அது கேபி முனுசாமி பேர் தான் அடிபட்டுருக்கு. கேபி முனுசாமி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நிர்வாகிகளுக்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குளறுபடிகள், நிர்வாகிகள் ஏகப்பட்ட பேர் புகார் அவர் மேலே. ஸோ அது முன்னாடி அம்மாவால் நீக்கப்பட்டவர் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தர்ம யுத்தம் நடத்தும் போது ஓபிஎஸோட இணைஞ்சிட்டாரு. அப்போ அப்படியே கண்டினியூ ஆகி இப்போ பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்ட உட்காந்துருக்காரு. ஸோ அவரை நீக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஒன்றிணையாததுக்கு அதிமுக இப்படி பிளவுக்கே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க முனுசாமி தான் காரணன்ற மாதிரி ஒரு பேச்சு இன்னொருக்கும் நிலவிட்டு இருக்கு. ஸோ இப்போ எல்லாருமே ஒன்றிணையணும்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. அந்த 6 பேர் போன்ற குழு போய் பேசுகிறாங்கள முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, வேலுமணி, சி.வி. சண்முகம். அப்போ இவருமே ஒரு மூத்த முன்னாள் அமைச்சர் தான் முனுசாமி. அவரை கூட்டிகிட்டு போனால் ஒன்றிணையாது, எல்லாருமே பிரித்து விட்டுவான்ற மாதிரி அவர் யோசனை பண்ணி தான் சி.வி. சண்முகம் அவரை தவிர்த்துட்டாருன்ற மாதிரி ஒரு பேச்சுக்கள் நிலவிட்டு இருக்கு. அவரை இப்போ ஓபிஎஸ் கட்சிக்குள்ள வர்றாருன்னா கண்டிப்பா கேபி முனுசாமி பார்த்தீங்கன்னா நீடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் உருவாகும். சி.வி. சண்முகம் பார்த்தீங்கன்னா யோசிக்க ஆரம்பிச்சாரு, கேபி முனுசாமி இருந்தால் கட்சி வழங்காது, கட்சி பார்த்தீங்கன்னா இணைய விட மாட்டான்ற மாதிரி. அதனால தான் எடப்பாடி பழனிசாமி சந்திக்கும் போது இவங்க 6 பேருமே கூட்டிகிட்டு போல. அதுக்கப்புறம் இந்த சந்திப்பு நடந்ததுக்கப்புறம் கேபி முனுசாமியே தெரிஞ்சுக்கிட்டாரு, இந்த சந்திப்பு நம்மளை விட்டுட்டு போய் நடந்திருக்கு, நம்மளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்ற மாதிரி. திருப்பி என்ன பண்ணுவார், எடப்பாடி பழனிசாமிகிட்ட சொல்லியிருக்காரு. சி.வி. சண்முகம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குரூப்பை கூட்டிகிட்டு பேசினார் பார்த்தீங்களா, அதுக்கு அகேன்ஸ்டாக தான் பேசியிருப்பார், நல்லாவே தெரியுது எல்லாருக்குமே. ஸோ ஒன்றிணைஞ்சிட்டா உங்களுக்கான முக்கியத்துவம் போயிருன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பயமுறுத்தி விட்டு இந்த இணைப்புக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனாலவே பார்த்தீங்கன்னா கட்சி இணைப்புக்கு அப்புறம் கேபி முனுசாமி நீக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்